மேட்டர் கேட்கணி y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos. Hi viewers, இது உங்கள் total damage. Movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. Hi viewers, this segment from Munja Paru. Actually, play the song, man. Okay, let's play Hindi song. आज मेरी गाड़ी में बैठ जाओ लड़की, आज मेरी गाड़ी में बैठ जाओ. जाएंगे, पिकनिक जाएंगे, मैदान को जाएंगे. Anthony, What Ramukuti? ஆடியன்ஸுக்கு போற மாதிரி தமிழ்ல பேசியா? ஓகே, இன்னைக்கு மூஞ்ச பாரு செக்மெண்ட்ல அந்த ரெண்டு மூஞ்ச பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி காஸ்டியூமை கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல ஒருத்தர் எப்பயுமே வேஷ்டி சட்டை போட்டுன்னு வரப்புல தான் சுத்தின்னு இருப்பாரு. அது சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, சின்ன மனோரா இருந்தாலும் சரி. இன்னொருத்தர் கோட் சூட்லாம் பக்காவா போட்டு வெறும் மைக்கு மட்டுமே பிடிச்சின்னு எல்லா இடத்துலயும் பாடின்னு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். எது வரைக்கும் போலாம் ஆண்டனி? உங்க தாத்தா வெடிச்சாங்கன்னா மூளை கோத்திர சுடுகாடு அது வரைக்கும் போலாம். மூடிட்டு கேள்றா. வியூவர்ஸ், 1980ல இவர் தமிழ்நாட்டையே தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இல்ல ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தார். இவர் பாட ஆரம்பிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளைங்க கூட அடங்கி போயிடும். இவர் மட்டும் ஹாலிவுட்ல பிறந்திருந்தாரு. இந்த கிங் காங்கு, டைனோசர், காட்ஜில்லா, அப்புறம் இந்த மம்மி பூச்சி இது எல்லாத்தையும் பாடி அடங்கிருப்பாரோ இல்லையோ செய்துட்டு இருப்பாரு. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டை 5 லட்சமா ஆக்கிட்டு இருப்பாரு. இவர் கிராமத்து பெண்களின் கனவு கணனா இருந்தாரு. இவரு மைக்கேல் ஜாக்சனை விட பெரிய டான்சர். அதிர்ச்சியில் யாரும் உயிரை விட்டுறாதீங்க. மைக்கேல் ஜாக்சன் வெறும் 50 கிராம் தொப்பி வச்சு டான்ஸ் ஆடுவாரு. ஆனா நம்மள 5 கிலோ கரகதை வச்சு டான்ஸ் ஆடுவாரு. அடுத்த மூஞ்சியை பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க பாடியே காமிச்சிடுறோம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூவும் காலம் தேடும் கண் பாரும் துடிக்கே துடிக்கே ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா பாவை பூன் உன்னைத்தானே ஸ்கை தேடுது. பாவை பூன் உன்னைத்தானே ஸ்கை தேடுது. இந்த மாதிரி பல ஹிட் சாங்ல கொடுத்தவர் தான் அந்த இன்னொரு மூஞ்சி. இந்தியாவில் எப்படி மன்மோகன் ஃபேமஸா இருக்காரோ ஒரு காலத்துல இந்த மைக் டேஷ் டேஷ் ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. ஓகே ஆபரேட்டர், அந்த 2 வெள்ளி விழா நாயகனுடைய மூஞ்சியும் இந்த விஷுவல்ல போடுங்க. உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேர் யாருன்னு. ஓகே, லைன்ல யாரோ வெயிட் பண்றாங்க. ஹலோ சார், நான் மாரி பேசுறேன் சார். மாரி ஏன் மாறி மாறி பேசுறீங்க? ஒருத்தரா பேசுங்க சார். என் பேரே மாரி சார். தம்பி மாறி, அது அவனுக்கும் தெரியும்பா. இந்த மாதிரி ஜோக் அடிச்சா நீ சிரிப்பான்னு பார்த்தா அது உனக்கு புரியல. சரி, இவங்க யாருன்னு தெரியுதா? சரியாவே தெரியல சார். போட்டோ தானே செருப்பாலே அடிக்கணும். சைதாப்பேட்டை பக்கத்துல அரங்கநாத சப்வேக்கு கீழே நர்மதா போட்டோ ஷாப்னு ஒரு கடை இருக்குது. அங்க போட்டோ எடுங்க, சூப்பரா இருக்கும். மாரி, அந்த நர்மதா ஸ்டுடியோட ஓனர் நீங்க தானே? ஆமா சார், அது ஏன் கடை தான் சார். செருப்பாலே அடிப்பேன் நாய உன்ன. அவன் ஆடு எடுக்கிறதுக்கு பல கோடி பல லட்சம் செலவு பண்ணி டிவியில போடுறான். இவரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம நர்மதா ஸ்டுடியோ சைதாப்பேட்டை கீழே இருக்கு அப்படியே அழகா சொல்லிட்டு போயிடுவாராம். போய்டா போன. ஆண்டனி எவ்வளவு ட்ரிக்கா வேலை பார்த்துறான் பாத்தியா? ஏய், இது என்னடா ட்ரிக்கு? இதை விட பெரிய ட்ரிக்லாம் எனக்கு தெரியும்டா. வாயிலே வட சுடு ஆண்டனி. உனக்கு வாயில நாய் கூட மதியாது. ஆமாப்பா, இவரை பார்த்த உடனே வெறு நாய் சொர் நாய்லாம் வந்து வணக்கம் சபாஸ்டின், எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு முறவாசல் செஞ்சுட்டு போவோம். மூடின்னு போடா. அடுத்த கலர் யாருன்னு பாடுற. ஹலோ சார், நான் நொச்சி குப்பத்துல இருந்து பாலா பேசுறேன். சொல்லுங்க பாலா, எங்க இருந்து பேசுறீங்க? டேய், நொச்சி குப்பத்துல இருந்து பேசுறேன் சொல்றேன்ல. யோ டென்ஷன் பிடிச்சிருங்க. அச்சு கிச்சிர போறோம். டீசெண்டா பேசு. பாலா சார், இவங்க 2 பேரும் யாரு தெரியுதுங்களா சார்? அத்தை விடு, நெக்ஸ்ட் வீக் எங்க ஏரியால மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க. அதுக்கு மைக்கு பிடிச்சினுக்கிற அந்த அண்ணாத்தா தான் பாட்டு பாடணும்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். பேமெண்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டு சொல்லுங்க. ஏய், இவரை பார்த்து அப்புறம் தெரியுது. லட்சுமண் சுத்துல ஆர்கெஸ்ட்ரால பாட்டு பாடுற மாதிரி தெரியுதா? இவர் யார் தெரியுமா உனக்கு? கையில மைக் வச்சுக்கிறாரு. அப்ப கச்சேரி பாடுறவர் தானே? ஏய், கையில அப்ப பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் வச்சு உங்க வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ண கூட்டு போயிடுவா. போன் வைடா. டேய் ஆண்டனி, இந்த மாதிரி போட்டோவை போடாத எத்தனை தடவை சொன்னேன். இப்ப பாரு எல்லா கலைகளும் எனக்கு ஃபோன் பண்ணி. நல்ல வேலைடா, இவரு மைக்கோட தப்பிச்சாரு. மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு பால் கறக்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்குது. அத கண்டி போட்டு மூணு வச்சுக்கலாம் சார். எங்க வீட்டுல 5 கறவை மாடு இருக்குன்னு அவன் போன் பண்ணி நம்மள கலாச்சிருப்பான். தப்பிச்சோம். சரி, அடுத்த காலத்து யாருன்னு பாரு. ஹலோ மச்சான் வினோத், சுதா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றதுக்காக பைக் எடுத்துட்டு அவ காலுக்கு கேட்டது நின்னுடா.
திடீர்னு பாக்குறேன் எங்க அப்பா எதுவும் நிக்கிறான். என்னடா இந்த பக்கம் திடீர்னு நிக்கிறேன்னு கேட்டான். இல்லப்பா ஃப்ரெண்டு இங்க இருந்தா பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அதான் நிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அப்பா சரி பார்த்து போயிட்டான்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு தம்ம பார்த்து திரும்பி பாக்குறேன். சுத்தா அவசரமா தம்ம கீழே போட்டு ஹால்ஸ வாயில போட்டு சைனி கையை கீழே துப்பிட்டு நேரா முன்னாடி போய் நின்னா பேச்சே வரல. அப்புறம் ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுக்கின்னு ஐ லவ் யூன்னு சொன்னா அவ எந்த ரேஷன் காட்டாம பஸ்ல ஏறி போயிட்டா. எனக்கு செம்ம காண்டாச்சு மச்சான். ஏய் நாங்க தானே காண்டாவணும். யாரா எங்கேந்திரா பேசுற? மச்சான் எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். அறிவு கட்ட எரும மாடு ராங் கால்ல பேசுறோம் தெரியாம கூட பேசிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்த கால் யாருன்னு பாடுறா. ஹலோ, மந்தவெளியில இருந்து மனோகர் பேசுறேன் சார். சொல்லுங்க மனோகர், இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிச்சு சொல்றேன். அதுக்கு முன்னாடி காணாம போன அன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க? இவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்களா? அவன் ஃபீல்டு விட்டு காணாம போனதா கிண்டல் பண்றான். அது இல்லடா, 2 பேரும் காணாம போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்கன்னு வேற கேக்குறானே. கேளு, அவனே கேளு. ஹலோ மனோகர், இவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நீங்க தானடா 2 பேர் போட்டோவை மாட்டி கண்டுபிடிங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் கேக்குறேன், இவங்க காணாம போன அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க? ஹலோ மனோகர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசிட்டு சரி, இருக்கேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் பிளாக் பேண்ட் ஒயிட் டி-ஷர்ட் போட்டிருக்கேன். அதுல நோ ஒன் cannot hit meன்னு எழுதி இருக்கும். நோ ஒன் கேன் ஹிட் மீனா என்ன அர்த்தம்? என்ன யாராலையும் அடிக்க முடியாது. உங்களை யாரும் அடிக்க முடியாதா? நீங்க அங்கேயே இருங்க, இப்ப நாங்க 2 பேரும் அங்க வரோம். டேய் போலாமா? லெட்ஸ் மூவ். அவன் மடியில படுக்க வச்சு என்னமா பண்ணுகிற? நான் சொன்ன மாதிரி அவன் நெஞ்சாங்குள்ள ஓங்கி குத்துமா.